கருத்தரிக்கும் முன்பிருந்து கண்ணியவள் அருளை பெற்றாய், ஒருத்தரிக்கும் முன்பிருந்து உத்தமியால் உறவை பெற்றாய்னு சொல்லி செவ்வாடையினுடைய நாயகியா மக்களுக்குனுடைய துன்பங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு தாயா பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கோயிலுக்கு நீங்கள் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பெண்களை ஒதுக்கி வைக்கிறது வழக்கம். ஆனால் போங்கடா, அவள் ஏன் பொண்ணு, அவளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என்னுடைய பிரச்சனைகள் சொல்லி தீட்டு கீட்டுன்னு தீட்டுக்கெல்லாம் தீட்டு போட்டு அம்பாள் வாங்க வாங்கன்னு வரவேற்கக்கூடிய ஒரு அற்புத கோவில் தான் மேல்மருவத்தூர்னு சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி ஆலயம். பெண்களினுடைய ஒரு தனி ராஜ்யம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்கள் கையில் இருந்த இந்த பூஜை செய்கின்ற ஒரு முறையை பிடுங்கி பெண்கள் கையில் கொடுத்த பெண்களாலும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் என்று ஆன்மீக துறையில் ஒரு வரலாற்று படைத்த ஒரு ஆலயம் எதுன்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மேல்மருவத்தூர் தான். அந்த மேல்மருவத்தூர் அம்மன் சாதாரணப்பட்டவள் கிடையாது. அவருடைய வரலாறு என்பது அந்த வரலாற்றினுடைய முக்கிய பங்காக கருதப்படுகின்றது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் ரொம்ப பிரபலம் அடையாத நாட்கள்ல இருமுடி அணிந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இரவுல உணவு இல்லை. அப்படி உணவு இல்லாத சமயத்துல இந்த திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு சென்று சாப்பிட போறாங்க. அந்த நேரத்தில் அந்த உணவகம் இல்லை. அப்ப திடீர்னு ஒரு அம்மா வந்து இந்தாங்கப்பா இந்த உணவை சாப்பிடுங்கப்பான்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்தாங்கம்மா காசுன்னு கேட்டப்போ நான் காசு வாங்குற பழக்கம் இல்லை, அப்படி காசு வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு குடம் பாலை வாங்கிட்டு வந்து இதே இடத்துல வையுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு அம்மா சொல்றாங்க. சரி, இவங்களும் எல்லாம் போய் படுத்துறிஞ்சிட்டு காலைல பால் வாங்கிட்டு வந்து எங்கங்க இங்க ஒரு அம்மா செவ்வாடை கட்டிட்டு இருந்தாங்க, நேற்று எல்லாருக்கும் இட்லி கொடுத்தாங்க, ஆனா வரப்போ ஒரு குடம் பால் வாங்கிட்டு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம், எங்க ஊத்துறதுன்னு தெரியலன்னு சொன்னப்போ உங்களுக்கு அவளையே வேணாம், பின்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடி பாம்பு புத்து இருக்கு, அங்க ஊத்துங்க. அந்த இரவு பொழுதுல அந்த பாம்பு புத்தம் உங்களுக்கு தெரியல. இப்படி புற்றில் இருந்து அந்த கோயில், நீங்க பழைய கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புற்று ஒரு வேப்பமரம், இதுவாகத்தான் மேல்மருவத்தூர் ஆரம்பித்தது. அந்த சுயம்பு அன்னையாக அவதரித்தவள் தான் இந்த உலகத்திற்கு கருணையை வாரி வழங்கக்கூடிய ஆதி பராசக்தின்னு சொல்லக்கூடிய ஓம் சக்தியே, ஓம் பராசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் அருவூர் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சின்னு சொல்லக்கூடிய அம்பிகையின் மந்திரத்தை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஜபித்த அந்த அன்னையை நீங்கள் செல்கின்ற வழிபடுகின்ற பொழுது அம்பிகை உங்களுக்கு கருணையின் ரூபமான அத்துணை வசதிகளையும் கொடுப்பாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் காணக்கூடிய கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம்.